ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற போயம் 7th ஸ்டாண்டர்ட் 3rd யூனிட் Sea Fever. வெரி குட். திஸ் போயம் வாஸ் ரிட்டன் பை ஜான் மேஸ்ஃபீல்ட். இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். Sea Fever. இந்த போயம் பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு செயிலர் லீவில் வீட்டில் இருக்கார். அவர் திரும்பவும் கடலுக்கு தான் ஏன் செல்ல வேண்டும் அப்படின்னு தன்னுடைய உணர்வுகளை விவரிக்கின்றார். அதுதான் இந்த போயம். வாங்க ஒவ்வொரு லைனாக நம்ம பார்க்கலாம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை. நான் திரும்பவும் கடலுக்கு செல்ல வேண்டும், அங்கு தனியாக நான் பயணிக்க வேண்டும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டியர் ஹெர் பாய். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ், நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். ஏ டால் ஷிப், எனக்கு உயரமான ஒரு ஷிப் வேணும். அண்ட் ஏ ஸ்டார், எனக்கு ஒரு ஸ்டார் வேணும். எதுக்கு? டு ஸ்டியர் ஹெர் பை. டு ஸ்டியர் ஹெர், அங்கே ஹெர் என்பது என்ன? ஹெர் என்பது கப்பலை குறிக்கிறது. டு ஸ்டியர் ஹெர், ஸ்டியர் தெரியும் உங்களுக்கு, கார் ஓட்டியிருக்கோம், அந்த கைப்பிடி, வளையமான கைப்பிடி. நான் அவளை ஓட்டுவதற்கு, எனக்கு திசை காட்டுவதற்கு ஒரு ஸ்டார் தேவை. இங்கே அவள், அவளை அப்படின்னு ஒரு கப்பலை உருவகப்படுத்துகிறார். எனவே இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? பெர்சானிஃபிகேஷன். வெரி குட். நெக்ஸ்ட் லைன். அண்ட் த வீல்ஸ் கிக் அண்ட் த வேர்ல்ட் சாங் அண்ட் த ஒயிட் செயில் ஷேக்கிங். வீல்ஸ் கிக் அப்படின்னா என்னங்க? திடீர்னு கடலில் போயிட்டுருக்கு, புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, ஒரு ஆட்டங்கானது பாருங்கள் டோட்டலாக, அதுதான் வீல்ஸ் கிக். அந்த வின் சாங், அந்த காற்று அடிப்பதே அவர் காற்று தனக்கான பாடல் பாடுகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அண்ட் த ஒயிட் செயில் ஷேக்கிங். செயில்னா அந்த இடத்துல வெசல். வெசல்னா என்ன? நம்ம பாத்திரம்னு சொல்லுவோம். கடலில் வெசல்னா கப்பல். அந்த ஷேக் ஆகுது பாருங்கள், ஆடுது பாருங்கள். இதெல்லாம் அவர் என்ஜாய் பண்ணுறார், த போயட். அண்ட் a grey mist on the sea's face. கடலினுடைய முகத்தில் கிரே கலரான மிஸ்ட் இருக்கிறது, ஃபாக் இருக்குன்றார். அப்போ இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? சீஸ் ஃபேஸ். கடலுக்கு முகம் இருக்கிறதா? முகம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் இது ஹியூமன் குவாலிட்டிஸ் அவர் சொல்லியிருக்காரு. இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். எஸ். அண்ட் எ கிரே டான் பிரேக்கிங். கிரே டான் பிரேக்கிங் சொல்லும்போது என்னது? சூரிய உதயம். அந்த மங்கலான சூரிய உதயத்தை நான் கடலிலிருந்து பார்த்து ரசிக்க வேண்டும். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின். நான் திரும்பவும் கடலுக்கு செல்ல வேண்டும். ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட். அங்கே அந்த அலை அடித்து கொண்டே இருக்கிறதல்லவா, அது என்னை கூப்பிடுகிறது. எனவே நான் அங்கே செல்ல வேண்டும். இஸ் எ வைல்ட் கால் அண்ட் எ கிளியர் கால். அந்த வைல்டு கால், ஸ்ட்ராங் கால் என்றார். வைல்டு கால்னா அது என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது, நான் செல்ல வேண்டும். இட்ஸ் எ வைல்ட் கால் அண்ட் எ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட். அதை மறுக்கவே முடியாது, நான் கண்டிப்பாக கட்டாயம் நான் போய் ஆகணும் அப்படிங்கிறார். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ விண்டி டே வித் த ஒயிட்ஸ் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், நன்றாக காற்றடிக்கின்ற ஒரு தினம், அங்கே வெண்மேக கூட்டங்கள் தலைக்கு மேல் அப்படியே பறந்து கொண்டிருக்க வேண்டும். எப்படிலாம் சொல்கிறார் பாருங்கள். ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். பேர்ட்ஸ் பறக்கும், ஒயிட் கிளவுட்ஸ் பறக்குமா? மூவ் ஆகுது இல்லைங்களா? லைக் ஒரு உயிரினம் போல் அவர் சொல்லியிருக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ பெர்சானிஃபிகேஷன். திஸ் இஸ் ஆல்சோ பெர்சானிஃபிகேஷன். யா. அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃப்ளங் என்றால் ஃப்ளிங்கோட பாஸ்ட் டென்ஸ். அது அப்படியே எரியறது. ஸ்ப்ரே, அந்த கடல் சர்ஃபேஸ் மேற்பரப்பில் இந்த நுரைகளை தூக்கி எரிந்தது போல் இருக்கிறது. ப்ளோன் ஸ்பியூம், நுரை. அந்த கடல் மேற்பரப்பு நுரைகளை வாரி தெளித்தது போல் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போது ஃப்ளங் ஸ்ப்ரே அந்த ப்ளோன் ஸ்பியூம் அப்படின்னா கடல் நுரைகளை வாரி தெளித்தது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் த சீகல்ஸ் க்ரையிங். தலைக்கு மேலே அந்த சீகல்ஸ் எல்லாம் வட்டமிட்டு கத்தி கொண்டிருக்கும். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின். நான் கடலுக்கு மறுபடியும் போக வேண்டும். டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். வேக்ரண்ட் என்றால் அட்வென்ச்சரஸ். அட்வென்ச்சரஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வீர தீர சாகச செயல் செய்கிறது. ஜிப்சி லைஃப் ஒரு இடத்தில் நிலையாக இருப்பதில்லை. ஜிப்சி லைஃப் நாடோடி போல் போய்கொண்டே இருக்கிறது. அதை தான் இந்த போயட் விரும்புகிறார். டு த கல்ஸ் வே அண்ட் த வெயில்ஸ் வே. அந்த கல்ஸ் எப்படி பறக்கிறதோ அதுபோல் நானும் அழகாக அங்கு கடலிலே பாடி திரிந்து அதை ரசிக்க வேண்டும் என்றார். அந்த வெயில்ஸ் வே. திமிங்கலம் எவ்வாறு ஜாலியாக மிதந்துட்டு நீந்திட்டு போதோ அதை மாதிரி கடலில் நானும் ஷிப்பில் போகணும் அப்படின்றார்.
to the Gulf's way and the Wales way, where the winds like a whetted knife. Knifeனா கத்தி, வெட்டட்னா ஷார்ப் நைஃப், வெரி ஷார்ப் நைஃப். அப்போது லைக் வந்துருக்குது போல, அந்த கத்தியை போல் அந்த வின்ஸ் இருக்குது. அதனால் இது சிமிலி. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெர்ரி யான். மெர்ரி யான்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. யான் என்றால் ஸ்டோரி. ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெலோ ரோவர். ஃபெலோ ரோவர் அப்படி என்றால் கம்பேனியன். எனக்கு ஒரு கம்பேனியன் வேணும், சிரிச்சுக்கிட்டு கதை பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு கம்பேனியன் வேணும். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம், நிம்மதியான தூக்கம், நல்ல கனவு. வென் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். அங்கே ட்ரிக் என்பது ஒரு ட்ரிப், ஒரு நீண்ட பயணம் முடிந்த பிறகு அதை பற்றி பேசி மகிழ, சிரித்து மகிழ, சேட் பண்ண எனக்கு ஒரு ஃபெலோ ரோவர், கம்பேனியன் தேவை என்கிறார். இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் போயம் ரிட்டன் பை ஜான் மேஸ்ஃபீல்ட். Let's see about the poet. John Masefield 1978 பிறந்திருக்காரு, and it is 1967 he was no more. He was an English poet. John Masefield English poet and writer. He was appointed poet laureate அப்படின்னா அரசவை புலவராக யுனைடெட் கிங்டம் இன் 1930 அவர் 1930 அரசவை புலவராக இருந்திருக்கிறார். ஓகே, தேங்க்யூ. நவ் வில் see some figure of speech, meanings, இதை போன்ற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். இந்த வரி எதற்கான எக்ஸாம்பிள்? மெட்டாஃபர், ரெப்படிஷன், சிமிலி, பெர்சானிஃபிகேஷன். இட் இஸ் ரெப்படிஷன். இந்த வரி அந்த 2 ஸ்டான்ஸாவில் 4 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் இஸ் அ லைன் டேக்கன் ஃப்ரம் த போயம். இந்த வரியை எதுலேருந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். போயம்ஸ் பாருங்கள். மை வோயேஜ், பாய்சன் ட்ரீ, சீ ஃபீவர், சீ அண்ட் த செயிலர், சீ ஃபீவர். நெக்ஸ்ட் கொஷின். த விண்ட்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப். த விண்ட் இஸ் லைக் எ வெட்டட் நைஃப்னு அர்த்தம். அது is an example. Metaphor, simile, alliteration, hyperbole. லைக் ஏ வெட்டட் நைஃப், ஒரு கூர்மையான கத்தியை போல. லைக் என்றால் போல என்று வந்திருக்கிறது, அதனால் இது சிமிலி. நெக்ஸ்ட் கொஷின். இன் த லைன் ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங், த கிளவுட்ஸ் ஆர் கிவன் ஹியூமன் ஆக்ஷன். திஸ் இஸ் கிளவுட்ஸ் பறக்கின்றன அப்படின்ற ஒரு மோஷன் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதை குறிக்கிறது? பெர்சானிஃபிகேஷன். Fifth one, and a wheel's kick and the wind song contains. இந்த போயம் வரியில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? எஸ், இட் இஸ் alliteration. wheel, if sound, wind, if sound. Next question. The sea's call is an example of. கடலின் அழைப்பு, sea's call. Naturally who will call? யார் அழைப்பாங்க? மனிதர்கள் அழைப்பார்கள். கடல் அழைக்குமா? அப்போது மனிதர்களுடைய குணத்தை கடலுக்கு ஒப்பிட்டிருப்பதால் இது பெர்சானிஃபிகேஷன். மனிதர்களை போன்று கடலை பாவித்து எழுதியிருப்பதால் இது பெர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கொஷின். எ மெர்ரி யான் ரெஃபர்ஸ் டு. எ மெர்ரி யான் என்றால் என்ன? எ ரோப், எ ஹாப்பி ஸ்டோரி, எ சேட் மெமரி, எ சி வேவ். எ ஹாப்பி ஸ்டோரி. த ரெப்படிஷன் ஆஃப் த லைன் ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் கிரியேட்ஸ். இந்த ரெப்படிஷன், இந்த லைனை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது ஒரு ரீடர் மனசில் என்னத்தை கிரியேட் பண்ணுது? சஸ்பென்ஸ், ஹியூமர், எம்ஃபசிஸ், ஃபியர். இட் இஸ் எம்ஃபசிஸ். திரும்ப திரும்ப சொல்கிறது எம்ஃபசிஸ். நைன்த் கொஷின். டவுன் டு த சீஸ் அகெயின் மீன்ஸ் அப்படின்னா என்ன? டவுன் டு த சீஸ் அகெயின்னா என்ன? அந்த செயலர் சொல்கிறார் இல்லையா, வாக்கிங் நியர் த ஷோரா, ரிட்டர்னிங் டு சீ லைஃபா, ஸ்விம்மிங் இன் த சீயா, ஃபிஷிங் இன் த ரிவரா. எஸ், ரிட்டர்னிங் டு சீ லைஃப். 10th one, the wheel's kick refers to. The wheel's kick அப்படின்னா என்ன? நாங்கள் ஏற்கனவே போயம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். நிறைய காற்று அடிக்கும் பொழுது அது அந்த படகோட, போட்டோட, ஷிப்போட ஆடுது இல்லைங்களா, அதான் வீல்ஸ் கிக். த ஸ்டியரிங் வீல்ஸ் மூமெண்ட். 12th கொஷின். த விண்ட் சாங் மீன்ஸ். விண்ட் சாங் அப்படின்னா என்ன? த சவுண்ட் மேட் பை த விண்ட். பி, ஆப்ஷன் பி. 13th கொஷின். A grey mist on the sea's face. Sea's faceன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த வரியை கொடுத்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அது பெர்சானிஃபிகேஷன்.
கடலுக்கு முகம் இருக்கிறதா, மனிதர்களுக்கு முகம் இருக்கிறது, கடலுக்கு இருக்கிறதா? அப்போ இது பெர்சானிஃபிகேஷன். அங்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. எ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? த சீ இஸ் ஆங்க்ரியா, த சீ இஸ் கவர்ட் வித் ஃபாகா, த சீ இஸ் ஸ்மைலிங் ஆர் த சீ இஸ் டர்ட்டி? ஆப்ஷன் பி, த சீ இஸ் கவர்ட் வித் ஃபாக். 14th question. த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப் மீன்ஸ். வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப் என்றால் என்ன? போயம் நடத்தும் போதே சொல்லியிருக்கோம். வேக்ரண்ட் என்றாலே என்ன சொல்கிறதுங்க? அட்வென்ச்சரஸ். ஜிப்சி லைஃப்னா ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் போயிட்டே இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி எ வாண்டரிங் லைஃப். ஆப்ஷன் ஏன்னு பார்த்தா எ செட்டில்டு ஹோம் லைஃப்னு இருக்குது. கடலில் போய் யாரும் செட்டில் ஆக முடியாது. எ வாண்டரிங் லைஃப், திரிந்து கொண்டே இருக்கிறது. சி ராயல் லைஃப், டி லேசி லைஃப். எதுவுமே கிடையாது. பி அ வாண்டரிங் லைஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கல்ஸ் வே ரெஃபர்ஸ் டு. கல் நான் சொல்லியிருக்கேன், சீகல் கடல் பறவை. அப்படின்னா எதை குறிக்கிறது? த பாத் ஆஃப் த சீகல், த ரோட் ஆன் லேண்ட், அ ஃபிஷர்மேன்ஸ் நெட், எ வே டு ஹார்பர். அப்போது ஆப்ஷன் ஏ, த பாத் ஆஃப் த சீகல். 16th ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏல பாருங்கள். வெட்டட் நைஃப். வெட்டட் நைஃப்னா என்ன? கூர்மையான கத்தி. கிரே மிஸ்ட், கிரே கலர் சாம்பல் நிற பனி. நெக்ஸ்ட் மெரியான், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. மெரியான், ஹாப்பி ஸ்டோரி. டால் ஷிப், டால் ஷிப் உங்களுக்கு தெரியும், உயரமான ஷிப். காலம் பி பாருங்கள். ஃபாக், ஷார்ப் விண்ட், ஸ்டோரி, செயிலிங் வெசல். அப்போது வெட்டட் நைஃப் அப்படின்னா என்ன? ஒரு ஷார்ப்பான விண்டை தான் அங்கே வெட்டட் நைஃப்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரே மிஸ்ட், மிஸ்ட் ஃபாக், ஈஸி. மெரியான், மெரியான் ஸ்டோரி. டால் ஷிப், செயிலிங் வெசல். அப்படியே அதுக்கு நேராக இருக்கிறதே தான். வெசல் அப்படின்னா கடலில் இருக்கிற அந்த கப்பல், படகு, அதை குறிக்கும். 17th கொஷின். மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏ, சீஸ் கால், கடலின் அழைப்பு. ஜிப்சிஸ் லைஃப், நாடோடி வாழ்க்கை. வின் சாங், காற்றினுடைய பாடல். ஸ்வீட் ட்ரீம். பி ஆப்ஷன், இது காலம் பி பாருங்கள். ஏ ஸ்ட்ராங் டிசையர், சவுண்ட் ஆஃப் விண்ட், கால் ஆஃப் த சி, வாண்டரிங் லைஃப். ரொம்ப ஈஸியாக இருக்குது. சீஸ் கால், கால் ஆஃப் த சி. ஜிப்சி லைஃப், வாண்டரிங் லைஃப். வின் சாங், சவுண்ட் ஆஃப் விண்ட். ஸ்வீட் ட்ரீம், ஸ்ட்ராங் டிசையர். வெரி ஈஸி. 18th கொஷின். த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம். இது முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ப்ரே என்ன தெரியும்? ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கிறது. ஃப்ளங்குன்னா கீழே கீழே எரியறது. கீழே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி எரிஞ்சோம்னா என்ன இருக்கும்? அதாவது தரையில் ஒரு ஸ்ப்ரே அப்படியே ஸ்ப்ரே அடித்தா எப்படி இருக்கும்? அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம், ஸ்பியூம்னா நுரை. கடலின் மேற்பரப்பு அப்படி இருக்கா, அந்த மேற்பரப்பு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி தெளித்து விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஹை சி வேவ்ஸ், உயர்ந்த கடல் அலைகளா? எ வாண்டரிங் லைஃப் ஸ்டைலா? அடுத்தது பிளேயிங் வித் த வேவ்ஸா? அடுத்து ஸ்கேட்டர்ட் ஃபோம் ஆன் த சி சர்ஃபேஸ். எஸ், ஸ்கேட்டர்டுன்னா பரப்பப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் டி, ஸ்கேட்டர்ட் ஃபோம் ஃப்ரம் த சி ஆன் த சி சர்ஃபேஸ். 19th கொஸ்டின். ஜான் மேஸ்ஃபீல்ட் வாஸ் த போயட் லாரேட் இன் என்ன ஊரில் அவர் அரசவை போயட்டாக இருந்தார்? லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து. லண்டன். இப்போ உங்களுக்கு தோணலாம், போயத்தில் லண்டன்லே இல்லையே. அப்போ யுனைடெட் கிங்டம்னு இருக்குது பாருங்கள். யுனைடெட் கிங்டம், அதனுடைய கேபிட்டல் லண்டன். நெக்ஸ்ட் கொஷின். விச் இயர் வாஸ் ஜான் மேஸ்ஃபீல்ட் மேட் த போயட் லாரேட்? எந்த ஆண்டு அவர் அரசவை புலவராக ஆக்கப்பட்டார்? இட் இஸ் 1930. ஆப்ஷன் பி. லாஸ்ட் ஒன். ஜான் மேஸ்ஃபீல்ட் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் மேஸ்ஃபீல்ட் வாஸ் an English poet. Okay, thank you.